ஏடா குழந்தைகளே, எல்லாரோட கனவையும் நினைவு கூற வேண்டிய ஒரு நாள். எஸ், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுடைய நினைவு நாள் இன்னைக்கு அவரை பத்தி புகழ்ந்தெல்லாம் நம்ம பெருசா அது பேச வேணாம். அவர் கடந்து ஒரு சம்பவத்தை சொல்றார். அவருடைய புக்ல இருந்து தான். நீங்க கிளாஸ் ரூம்ல எந்த பெஞ்சில் உட்காந்துருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வரலனாலும் சரி, இந்த புக்கை ஒரு தடவை படிச்சிரு. தமிழில் சூப்பராக இருக்கும். தாய்மொழியில் படிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஒரு தடவை படிச்சிருக்கேன். இல்லை இங்கிலீஷ் உங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக இருந்தால் இங்கிலீஷில் படிங்க தாராளமாக. ஆனால் படிச்சிருங்க, கையில் வச்சுக்கோங்க. இதில் நிறைய கொஸ்டினுக்கான நம்ம ஃபேஸ் பண்ண போகிற நிறைய ப்ராப்ளத்துக்கான ரிசல்ட் இருக்கும் அது உங்களுக்கு. சரி, இப்போ அந்த சம்பவத்தை சொல்கிறேன். இந்த அக்னி மிசைல் லான்ச் பண்ண போகிறாங்க. அது 1980 89களில் இந்த மிசைலுக்கான ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. இடையில நிறைய ப்ரோக்ராம் போச்சு. பட் அந்த டைமில் இந்த மிசைல் எக்கச்சக்கமான ப்ராப்ளம். இதை தொட்டா இதில் ப்ராப்ளம், அதை தொட்டா அதில் ப்ராப்ளம், டெக்னிக்கல் இஷ்யூ எக்கச்சக்கம். ஒவ்வொரு இஷ்யூவும் நம்ம என்ன பண்ணிட்டு வராங்கன்னா சால்வ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பல ஃபெயிலியருக்கு அப்புறம் எக்கச்சக்கமான பேர் ஒர்க் பண்ணி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 1989 மே மாதம் 22 ஓகே, இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த நாள் எக்ஸாம்னா எப்படி இருக்கும், இன்னைக்கு அடுத்த நாள் இன்டர்வியூனா இன்னைக்கு ஒரு பரபரப்பு இருக்கும்ல, அந்த மாதிரி அன்னைக்கு இருக்கு. நாட்டில் ஒரு மிக பெரும் மனிதர்கள் ஒரு கடற்கரையில் பௌர்ணமி நிலவில் நடைபோட்டு இருக்காங்க 4 பேர். அதில் முக்கியமான ஒரு மனிதர் நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேசி பந்த் IRT. யாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, பட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அவர் அது கூட டாக்டர் அருணாச்சலம், ஜெனரல் KN சிங், அப்புறம் அப்துல் கலாம் சார். ஆக்சுவலி எப்படின்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. அவர் மைண்ட் அப்படியே ஓடிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற அந்த பௌர்ணமி நிலவில் அந்த அலைகள்லாம் அப்படியே உயரமாக வருதான். அவர் எப்படி தோணிருக்கு அவருக்கு அந்த அலை, இங்க பாருங்க. அதாவது இறைவனின் புகழையும் வலிமையும் போற்றி புகழ்ந்து அவைகள் பாடுவது போல் அவருக்கு தோணுது. அவரோட புக்கில் அப்படி எழுதியிருக்காரு அந்த அலை. சரி, இது மட்டும் இல்லாமல் யார்கிட்டையும் பேசிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு கொஸ்டின், நாளைக்கு அக்னி வெற்றிகரமாக லான்ச் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லா மைண்டுக்குள்ளேயும் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, அந்த சூழல் அந்த பௌர்ணமி நிலவு, அந்த அழகான ஒரு ரம்மியமான ஒரு பொழுதை இந்த கேள்வி மூலயமா யாரும் குலைச்சிடக்கூடாது, அது அப்படியே இருக்கட்டும் அமைதியாக வராங்க. இப்படி சைலண்டாக போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு கேள்வி வைக்கிறார். சைலண்ட்டை வெட்டி விடுறாரு. கலாம், நாளைக்கு அக்னியோட வெற்றியை கொண்டாடுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன வேணும் அந்த வெற்றியை கொண்டாட அப்படின்னு மனுஷன் கேட்குறாரு. உடனே இவருக்கா சிம்பிள் கொஸ்டின் தான். ஆனால் வெற்றியை கொண்டாடுறதுக்கு நான் என்ன பண்ணுன்னு கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்னு நம்ம இறங்கவே இல்லையே. பட் இருந்தாலும் அவர் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாரு. எப்படி வெற்றி அடைஞ்சிருவோம், அப்போது என்கிட்ட எது இல்லை, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர்கிட்ட என்னன்னா இந்த RCI இதெல்லாம் கூகுள் அடிச்சு பாருங்க. அந்த இடத்துல 1,00,000 மரக்கன்களை நடணும், 1,00,000 செடிகளை நடணும், எனக்கு அந்த செடிகள் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே தலைவருக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா திடீர்னு நான் ரோல்ஸ் ராய்ஸ் கேட்கல, வேற எதுவும் கேட்கல, ப்ரமோஷன்லாம் எதுவும் கேட்கல, நான் மரக்கன் தான் கேட்டேன். ஸோ தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு சின்ன சிரிப்போட, அக்னிக்காக பூமி தாயின் ஆசிகளை நீங்கள் பெறுவீர்கள். அக்னி ஏவுகணைக்கான பூமி தாயோடைய ஆசியை நீங்கள் ஆசீர்வாதம் பிளஸ்ஸஸை வாங்குவீங்க அப்படின்னு சொல்லியாச்சு, பிளஸ்ஸிங் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அடுத்த நாள் காலையில் விடியுது, எல்லாம் விடிய வேலையெல்லாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. லான்ச்சிங் டைம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7:10 லான்ச்சிங் டைமு. அப்போ விடியவே வேலையெல்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த டைமில் குறித்த டைமில் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது, ரிலீஸ் பண்ணுறாங்க. சீறிக்கிட்டு பறக்குது காற்றுல. கவனிங்க, அந்த இடத்துல மனசு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கணக்கச்சிதமான விண்ணேற்றல் திட்டமிட்ட பாதையில் துல்லியமாக அது சென்று கொண்டிருந்தது. அது அந்த ஒரு சிச்சுவேஷன் எப்படி சொல்கிறாரு, பயங்கரமாக அழுத்திருக்கும்ல நேற்று நைட்டில் இந்த டப்புன்னு எல்லாம் அந்த மூச்சு வாங்கும்ல, அந்த சிச்சுவேஷன் சொல்கிறாரு. எழவிடாமல் அழுத்தி கொண்டிருந்த பயங்கரமான தூக்கத்தில் இருந்து விடுபட்ட அழகு பொங்கும் காலை பொழுதில் கண் விழித்தது போல் இருந்தது. சரியான தூக்கம், நம்ம தூங்கிட்டே இருப்போம், அது ஒரு விஷயம். பட் அங்கேருந்து அந்த விழிச்சு பார்த்த அந்த ஒரு விஷயம், ஏன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமா அதுக்கு உழைச்சிருக்காங்க அப்படிங்கிறத அதை மென்ஷன் பண்ணுறாரு. எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் மீடியாலாம் வறுத்து தள்ளிட்டாங்க. ஒவ்வொரு டைமும் தடங்களாக பயங்கரமாக கலாச்சிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு உட்காராரு மனுஷன், அவர் டைரியில் எழுதுறாரு. இந்த ஒரு வரிக்காக தான் இப்போ வரைக்கும் அந்த ஒரு மனசு இருக்குல்ல சார், அதுதான் கடவுள்னு சொல்லுவாங்களா, அதனால தான் கொண்டாடப்படுறாரு. ஏன்னா இவர் எப்படி சொல்லியிருக்காங்க, தீய சகுனங்களை தடுத்து நிறுத்த மேல் நோக்கி செலுத்தும் அம்சமாகவோ, ஒரு சண்டை கிட்ட வருது, நம்மளுக்கு அடிக்க ஒரு மிசைல் வருது, அதை காலி பண்ணுறதுக்காக ஒரு பொருளை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறத பார்க்காதன்னு சொல்ல வராரு. அடுத்து உனது பேராற்றலை வெளிப்படுத்த செலுத்தப்பட்டதாகவோ, நம்ம கெத்து அப்படிங்கிறதுக்காக நம்ம அனுப்பணும் அப்படின்னும் அக்னியை பார்க்காதேன்னு சொல்றாரு. இவர் எப்படி சொல்றாரு, பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோ பர்டிகுலர் மெம்பருடைய சக்சஸ் கிடையாது. இது ஆக்சுவலி எப்படி பார்க்குறாருன்னா, இது அதை விட ஒரு ஸ்டெப் மேலே. அது நெருப்பு.
இந்தியனின் இதய நெருப்பு. இந்தியனின் இதய நெருப்பு அது ஒரு வெறும் ஏவுகணை அன்று, இந்த நாட்டின் எரியும் பெருமை, கொழுந்து விட்டு எரிகிற ஒரு பெருமை. எல்லாரும் பாருங்கடா நாங்க தான்டா அப்படின்ட்டு. அதனால்தான் அதற்கு அத்தனை ஒளி அப்படின்னு முடிகிறார். அதுக்கப்புறம் பிரதமர் எல்லாம் பாராட்டுறாங்க. எக்கச்சக்கமான ஃபெயிலியர்ஸ் பார்த்தாலும் அந்த மூமெண்ட் இருந்துகிட்டே இருந்தால் அந்த சக்ஸஸ் பார்க்கலான்ட்டு சில விஷயம் நம்ம கற்றுக்கலாங்கிறது. ஸோ இந்த புக்கை முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கோங்க. நல்ல மனிதர்களை எப்பயுமே நினைவில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.